சர்வதேச விண்வெளி மையத்தில் 6 மாதங்கள் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வதற்காக குரூ 11 குழு ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு கிளம்பியது. கெனடி விண்வெளி நிலையத்திலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் நேற்றிரவு 9 மணிக்கு புறப்பட்டது. 8 நிமிடங்கள் கழித்து முதல்நிலை பூஸ்டர் வெற்றிகரமாக பூமியில் தரையிறங்க டிராகன் விண்கலம் பூமியை சுற்ற ஆரம்பித்தது. இன்று மதியம் சர்வதேச விண்வெளி மையத்தின் ஹார்மனி நுழைவு வாயிலில் இணைந்தது. குரூ 11 குழுவில் ஜெனா, மைக் என்கின்ற 2 நாசா வீரர்களும், கிமியா என்ற ஜப்பான் வீரரும் மற்றும் ரஷ்யாவின் பிளாட்டனோவ் ஆகிய 4 பேரும் பயணம் செய்கின்றனர். முன்னதாக விண்வெளி மையத்தில் இருக்கும் குரூ 10 வீரர்கள் புதிதாக வந்தவர்களிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோயுஸ் விண்கலத்தில் வந்த 3 வீரர்களை சேர்த்து தற்சமயம் மொத்தம் 11 வீரர்கள் விண்வெளியில் தங்கியிருக்காங்க. இவர்கள் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை, பூமியை தாண்டி மனிதனின் பயணம் போன்ற பல ஆராய்ச்சிகளை நடத்தி வராங்க. கடந்த மாதம் நமது வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி மையத்துக்கு சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது.